Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 5/12/2024 வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ் கம்பெனியோட ஒரு ஃபஸ்ட் வீக் ஒரு சிறப்பான கெஸ்ஸிங் பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் வந்து ஃபஸ்ட் வீக் ரிசல்ட் வந்து 326 அண்ட் போன வாரம் ரிசல்ட் வந்து 169. எப்படி வந்துருன்னு பார்த்துட்டு நம்மளோட ஃபாலோயிங் கல்குலேஷனை மார்க் பண்ணிடுவோம். அண்ட் வந்து இன்றைக்கி பம்பர் ரிசல்ட் வந்து 526 வந்துருக்குது. மேட்ச் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி வந்து பம்பர் ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம கெஸ்ஸிங்கு நேற்று 50-50 கொடுத்துருந்தோம். இருந்தாலும் வந்து நாலு கணக்கு வச்சு தான் கெஸ்ஸிங்கு, கம்பெனியோட நாலு கணக்கு வச்சு தான் பம்பர் ரிசல்ட்டுக்கும் கெஸ்ஸிங் வரும். மேட்ச் பண்ணி தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நாளைக்கோட கெஸ்ஸிங்கை மார்க் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மந்த்து முதல் வாரம் வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸோட ரிசல்ட்டு 326 அண்ட் அதுக்கடுத்த வாரம் 247, 907, போன வாரம் 169, ஃபைனலாக வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்து 526. ஸோ ஃபஸ்ட்டு போன மாதம் நமக்கு 326ஓட ரூட்டில் முதல் நம்பரை மார்க் பண்ணிடுவோம். 326க்கு ஒன் டே பிஃபோர் வந்து 165, க்ளூ நம்பர் வந்து 221. இதிலே வந்து நமக்கு ரிசல்ட்டு இருக்குது. அதாவது பிசி 21, சி போர்டு மட்டும் பவர் பண்ணாலே 26, டோட்டலாக வந்து 221, ஏ போர்டில் 1 ப்ளஸ்ஸு சி போர்டு பவர் பண்ணாலே 326 நமக்கு மேட்ச் ஆகுது. க்ளூ நம்பர்லேருந்தே ரிசல்ட்டு போன மாதம் வந்திருக்கு 326 ரிசல்ட்டு. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் இது. க்ளூ நம்பர் 132. இந்த 132ல் அதே ரூட்டில் 221க்கு நம்ம எடுத்த மாதிரி 132க்கு ஏ போர்டில் 1 ப்ளஸ்ஸு சி போர்டில் 1 பவர் பண்ணோம்னா 237 வரும். அது போன மாதம் ரூட்டு. அல்லது டைரெக்டாகவே வந்து நாளைக்கு 137ன்னு சொல்லிட்டு அப்படியே வரலாம், சி போர்டு மட்டும் பவர் ஆகி. அதனால் போன மாதம் ரூட்டு படி வந்ததுன்னா 237 வரணும், அல்லது 137 வரணும். ஓகே, நம்ம வந்து அதிகபட்சம் நாளைக்கு 137 வந்து ஒரு சிங்கிள் நம்பராக வச்சுக்கோங்க. ஓகே, பிசி 32க்கு 37 ஆச்சுன்னா 137 நம்பரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து நமக்கு லாஸ்ட் வீக் 169க்கு முதல் நாள் வந்து 899, க்ளூ நம்பரோட பிசி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது போன வாரம் வந்து நம்ம இங்கேருந்து கொடுத்துருந்தோம், அதாவது இந்த இடத்துலேருந்து கொடுத்துருந்தோம். செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டோட 503ஓட க்ளூ நம்பர் வந்து 114. இந்த 114ல் பிசி 14 பவர் பண்ணால் 69க்கு 70ன்னு வரலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். 670ன்ற மாதிரி வரலான்னு 69 வந்துடுச்சு. அதனால் வந்து இந்த ரூட்டு ஒன்று. வந்து இதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புதன்கிழமையோட ரிசல்ட்டோட பிசி 99 எடுத்துக்கிறோம். க்ளூ நம்பரோட பிசி 55. 55ல் சென்டர் போர்டு மட்டும் ஒன்று ப்ளஸ் பண்ணால் 65. ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு 164 கிடைக்கிது. ஏபி பாஸு, சி போர்டு பவரில் ரிசல்ட்டு மேட்ச் ஆகும். இப்போ இந்த ரூட்டில் ஒரு வேளை போன வாரம் ரூட்டில் நமக்கு இங்கேருந்து வந்ததுன்னா, அதாவது செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டோட பிசி க்ளூ நம்பரோட பிசி 45. 45 பவர் பண்ணால் 90ன்னு வரும். அதனால் 90ன்னு வந்ததுன்னா ஒரு 390ன்ற நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவே வந்து நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி 26 ப்ளஸ் க்ளூ நம்பரோட பிசி 32க்கு 1 மைனஸ் பண்ணால் 22ன்னு வரும். அப்போது 22ன்னு நமக்கு வரும்போது 65 எடுத்தோம் இல்லையா, 55க்கு 65 எடுத்தோம் இல்லையா, இப்போ 32க்கு 42. அப்போ நமக்கு 68 நமக்கு கிடைக்குது பிசியில். அதாவது 068ன்னு கூட வச்சுக்கலாம். இப்போது
சி போர்டு பவர் ஆயிடுச்சு போன வாரம். அப்போ நமக்கு வந்து இந்த 068 68ன்றது 63ன்னு வரணும். அப்போது ஒரு 063ன்றது நாளைக்கு வரலாம், அல்லது ஒரு 663ன்ற மாதிரி வரலாம். ஏன்னா வந்து ஏபி பாஸ் ஆச்சு, 164 சி போர்டு பவர் ஆச்சு. அப்போது அதனால தான் வந்து 068க்கு 063 வரலாம். ஒருவேளை அந்த ரூட்டு மாறுச்சுன்னா, ஏ போர்டு மாறுச்சுன்னா 663ன்ற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த க்ளூ நம்பரோட ஏ போர்டு 1 வந்து நாளைக்கு பவர்லேயே ஏ போர்டில் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஏ போர்ட்லேயும் வரலாம், சி போர்ட்லேயும் வரலாம். லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சி போர்டு லாஸ்ட்டில் நம்ம மேட்ச் பண்ணும்போது. அதுக்கடுத்து வந்து நம்மளோட லாஸ்ட்டு மந்த்து ஒரு இதே கால்குலேஷனில் லாஸ்ட் மந்த்து ஃபாலோ ஆகிருக்கான்னு பார்க்கும்போது 165 வந்து போன மாதம் புதன்கிழமை ரிசல்ட். பிசி 65 எடுத்துக்கிறோம். க்ளூ நம்பரோட பிசி 21க்கு நம்ம 31 எடுக்கணும். அதாவது ப்ளஸில் போன வாரம் ப்ளஸில் வந்திருக்கு. 31ல் 96 மேட்ச் ஆகலை. ஆனால் 21க்கு 11 போகும்போது 76ன்ற நம்பர் வருது. பிசி 26ன்னு பவரில் நமக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது 61 வச்சா உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த ரூட்டில் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி வந்து 26 ப்ளஸ் க்ளூ நம்பரோட பிசி வந்து 32க்கு அங்கே 21க்கு 11ன்னு எடுத்த மாதிரி இங்கே 32க்கு 22ன்னு எடுக்கணும். அதாவது 72. அப்போ நமக்கு பிசியில் ஒரு 98 கிடைக்கிது. இந்த 98 வந்து ஒரு 198ன்னு வரலாம், டேரெக்டாக வந்துடலாம். ஓகே, அதுக்கடுத்து ஃபைனலாக நம்ம ஒரு ஃபாலோயிங் கால்குலேஷனோட கம்ப்ளீட் பண்ணிட்டு சி போர்டு மேட்ச் பண்ணிடுவோம். பிசி 32க்கு ஒரு 42ன்னு வரலாம், க்ளூ நம்பரோட பிசி. இது ஃபாலோயிங் கால்குலேஷனு. 32க்கு 42ன்னு வரும்போது 92ன்னு வரணும். இதுக்கும் ஏ போர்டு 1 தான், 192. அண்ட் ஃபைனலாக க்ளூ நம்பரோட பிசி ப்ளஸ் நம்ம 30 -1 எடுப்போம், 20 -1 எடுப்போம். அப்படி எடுக்கும்போது 19ன்ற கால்குலேஷன். 20ல் -1, அதாவது 20 எடுத்து -1ல் வரலாம், +1ல் வரலாமோ. நாளைக்கு 20க்கு 52 கிடைக்குது. அது வந்து 51 இல்லை 56ன்னு வரணும். எனக்கு வந்து ஒரு வேளை இந்த சி போர்டு பவராகி 56ன்னு வந்ததுன்னா ஒரு 156ன்ற நம்பர் என் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து 50 மேட்ச் பண்ணி பாருங்கள். டோட்டல் கெஸ்ஸிங் எவ்வளோ தான். இப்போ வந்து சி போர்டை மட்டும் நம்ம எப்படி வந்திருக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட கெஸ்ஸிங்கை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மந்த்து இங்கே 1, இங்கே 6 பவரில் வந்துடுச்சு. நான் அதுக்கடுத்த வாரம் மேட்ச் இல்லை. அதுக்கடுத்த வாரம் பார்த்திங்கன்னா இங்கே 2, இங்கே 7 மேட்ச் ஆகிருக்கு. போன வாரம் இங்கே 4, இங்கே 9 மேட்ச் ஆகிருக்கு. பவரில் எல்லாமே பவர் தான். இங்கேயும் பவரு, போன மாதமும் பவரு, எல்லாமே பவரில் வர்றதுனால நமக்கு ஒன்று 6 அல்லது 7. ஏ போர்டில் இருக்க 1 பவரானா 6, அண்ட் இங்கே இருக்க 2 பவரானா 7. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 7 வரலாம். ஓகே, ஏன்னா நடு நம்பரை அவன் எடுக்கவே இல்லை. க்ளூ நம்பர்லேருந்து எல்லா வாரம் பாருங்கள். இங்கேருந்து லாஸ்ட்லேருந்து, அதுக்கடுத்து லாஸ்ட்லேருந்து, போன வாரம் ஃப்ரண்ட்டில் ஏ போர்ட்லேருந்து. அதனால் ஏ போர்டை சி போர்டை மேட்ச் பண்ணி நம்ம 6 வரலாம், இல்லை 7 வரலான்ற மாதிரி சி போர்டு மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம போன மாதம் 326 அந்த ரூட்டில் முதல்ல 137, அண்ட் வந்து அதுக்கடுத்து 390, 063 அல்லது 663, 198, 192, 156. இது டோட்டல் கெஸ்ஸிங். இதில் ஸ்ட்ராங்கஸ்டான நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டு 6 இல்லை 7 எடுத்ததுனால 137, 156 இது ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு. ஆனால் அதுக்கடுத்து 663, 192, ஃபைனலாக 390. இந்த 5 நம்பர் வந்து மொத்தமாக இருக்கிறதுல 5 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது மேட்சிங்க்கு. 6, 7, அதுக்கடுத்து ஃபாலோயிங் கால்குலேஷனு. ஏசியில் ஒரு 17,
30, பிசியில் 56, 92, 63 வரலாம். ஓகே, கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலோட கெஸ்ஸிங் டெலகிராம்லேயும் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். விருப்பம் இருக்க நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சிறந்த கெஸ்ஸிங் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.